நீதான் நம்ம இப்ப பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் இன்று அந்த வெற்றி பெற்ற அந்த 108 சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தவேக தலைவர் விஜய் பங்கேற்று சட்டமன்ற குழு தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் சட்டமன்ற குழு தலைவராக தவேக சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவது அவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்னோட்டமான ஒரு நிர்வாக நடைமுறை. அந்த கட்சியின் சட்டமன்ற குழு தலைவரே முதலமைச்சராக முடியும் என்பதால் பனையூரில் உள்ள அந்த கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தவேக எம்எல்ஏக்களின் கூட்டத்தில் இப்போது விஜய் அந்த சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் இப்போது அவர் அந்த அலுவலகத்திலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரை காண்பதற்காக அந்த கட்சியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் மற்றும் ஏராளமானோர் அங்கு குவிந்திருக்கக்கூடிய காட்சி தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பனையூரில் உள்ள தவேகாவின் தலைமை அலுவலகத்திலிருந்து விஜய் வெளியே வரக்கூடிய காட்சி. இன்று சுமார் 2 மணி நேரமாக எம்எல்ஏக்களுடன் இந்த ஆலோசனை நடைபெற்றது. இந்த ஆலோசனையில் கூட்டணி கட்சிகளிடம் ஆதரவு கோருவது மற்றும் ஆளுநரிடம் ஆட்சி அமைக்க உரிமை கோருவதற்கான கடிதம் அனுப்புவது, நாளை காலை ஆளுநரை சந்திக்க உள்ள சூழ்நிலையில் அதற்கான நிர்வாக நடைமுறைகள் என்னென்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த தவேக சட்டமன்ற உறுப்பினர்களுடன் அவர் இன்னும் ஆலோசனை நடத்தினார். இப்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் பனையூரில் உள்ள அந்த அலுவலகத்தில் 108 சட்டமன்ற உறுப்பினர்களோடு ஆலோசனை நடத்திய பின்னர் அந்த ஆலோசனையில் பதவியேற்பு விழா வரை இந்த 108 சட்டமன்ற உறுப்பினர்களும் சென்னையிலேயே இங்கு மாமல்லபுரத்திலேயோ அல்லது சென்னையில் உள்ள ஒரு நட்சத்திர ஹோட்டலில் அவர்களை தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வது, அவர்கள் ஆட்சி அந்த பதவியேற்பு விழா நிறைவடைந்த பிறகு இந்த 108 எம்எல்ஏக்களும் அவர்கள் சொந்த தொகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என விஜய் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தவிர பதவியேற்பு விழா வரை 108 எம்எல்ஏக்கள் தவிர மேலும் 11 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களை பெறுவது எவ்வாறு என்பது உள்ளிட்ட வாய்ப்புகளும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இதில் காங்கிரஸ் கட்சி தரப்பில் இப்பொழுது 5 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தவேகாவிற்கு உறுதியாக கிடைக்கும் என நம்பப்படுகிறது. மேலும் ஒரு 6 சட்டமன்ற உறுப்பினர்களை திமுக கூட்டணியில் இருந்தோ அல்லது அதிமுக கூட்டணியில் இருந்தோ அவர்கள் அதிமுக கூட்டணியினால் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் அமமுக ஆகிய கட்சிகள் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கலாம். அங்கு ஒரு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இதே போல திமுக கூட்டணியை பொறுத்தவரை விசிக, சிபிஎம், சிபிஐ ஆகிய கட்சிகள் ஆதரவு அளிக்க கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் மேலும் 5 எம்எல்ஏக்களை பெறுவதில் பெரிய அளவில் சிக்கல் இருக்காது என்பதால் பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான அந்த ஆதரவு கடிதங்களோடு விஜய் இந்த ஆலோசனை கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் மற்றும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அருண்ராஜ் உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. ஆளுநரிடம் ஆட்சி அமைக்க உரிமை கோருவது தொடர்பும் அதற்கு அடுத்து பதவியேற்பு விழா நாள் குறிப்பது குறித்தும் இன்றைய எம்எல்ஏக்களின் ஆலோசனை கூட்டத்தில்